இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் 2021 அதிமுக ஆட்சி அது வரைக்கும் நாட்டை ஆண்டுது. அந்த காலகட்டத்தில் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்றது. இப்போ ஒரு கிலோ 77 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு கிலோ 27 ரூபா அதிகமாக இருக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு விற்றது. இப்போ 72 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு கிலோ 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்றைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபாய்க்கு விற்கிது. அதாவது 18 ரூபா உயர்ந்திருக்குது. கடல் எண்ணெய் ஒரு லிட்டர் அதிமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 190 ரூபா, ஒரு லிட்டர் 60 ரூபா உயர்ந்திருக்குது. நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400, 150 ரூபா உயர்ந்து போச்சு. துவரம்பருப்பு ஒரு கிலோ 74 ரூபாய்க்கு விற்றது. இன்றைய தினம் 130 ரூபாய்க்கு விற்கிது. 56 ரூபா அதிகம். உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ 79 ரூபா அதிமுக ஆட்சியில், இப்போ 120 ரூபாய்க்கு விற்கிது. 41 ரூபா அதிகம். இப்படி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. மக்களுக்கு வருமானம் குறைஞ்சிட்டது, இன்றைக்கு செலவு அதிகரித்துட்டது. இதனால் மக்கள் துன்பப்படுகிறார்கள். இதை பற்றியெல்லாம் முதலமைச்சருக்கு கவலை இல்லை. இதை போய் கேளுங்க பார்க்கலாம், முதலமைச்சரை தெரியுமான்னு. ஒன்றும் தெரியும். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை பார்த்தா தானே தெரியும். ஆக விலைவாசி உயர்ந்திருக்குது, வேலைவாய்ப்பு மக்களுக்கு குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரிச்சிட்டது. இதனால் மக்கள் துன்பப்படுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட துன்பமான நேரத்தில் இவர்கள் காத்தாங்களா? சிந்திச்சு பாருங்க.